அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. முஸ்தலஹுல் ஹதீஸ் இமாம் யூசுஃபுல் கர்லாவி அவர்களினுடைய முஸ்தலஹுல் ஹதீஸ் கிதாபினுடைய 10ஆம் நாள் பாடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக நாம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக அனைவரும் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள், இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று கியூஆர் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹு நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. 10ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் நாம் முஸ்தலஹுல் ஹதீஸ் கிதாபினுடைய பாடத்தின் வரிசையில் இஸ்லாமிய உலகம் ஹதீஸிற்களித்த முக்கியத்துவம் எனும் தலைப்பினுடைய 4வது பாகத்தை தான் பார்க்க இருக்கிறோம். கடந்த பாடங்களில் நாம் ஹதீஸிற்கு இஸ்லாமிய உலகம் அளித்த முக்கியத்துவத்தை குறித்து பல்வேறு செய்திகளை பார்த்தோம். அதிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை ஜீவிதத்தில் அளிக்கப்பட்ட முக்கியத்துவம் என்கிற ஒரு விஷயத்தையும், அதைத் தொடர்ந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கை, அதாவது அவர்களின் வஃபாத்திற்கு பிறகு ஹதீஸிற்கு அளிக்கப்பட்ட முக்கியத்துவத்தை நாம் பார்த்து வரக்கூடிய வரிசையில் தாபிஈகள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ட சஹாபாக்கள், அவர்களை கண்ட அந்த தாபிஈகள் ஹதீஸிற்கு அளித்த முக்கியத்துவம் என்ன என்பதை தான் நாம் இறுதியாக பார்த்தோம். அதன் தொடர்ச்சியைத்தான் நாம் இந்த பாகத்திலும் பார்க்க இருக்கிறோம். இந்த பாடத்திலே முசன்னிஃப் அவர்கள் 2 தாபிஈகளுடைய வரலாற்றை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். முதலாவது தாபி யார் என்றால் இமாம் ஷஅபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஷுஅபி என்றும் சொல்வார்கள், ஷஅபி என்கிற புழக்கமும் உள்ளது. அப்ப இமாம் ஷஅபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய ஒரு தாபி. எந்த அளவிற்கு என்றால் அவர்களின் வரலாற்றிலே சொல்லப்படும் இமாம் அல் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மஹுல்லாவினோடு அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த பெரும் தாபிகளில் ஒருவர் தான் இமாம் ஷாபி ரஹ்மஹுல்லா. ஹிஜ்ரி 16 பிறக்கிறார்கள். 103 ஹிஜ்ரி 103 அவர்கள் வஃபாத்தாகுகிறார்கள் என்கிற செய்தியையும் வரலாற்றிலே நம்மால் பார்க்க முடியும். அப்ப இமாம் ஷாபி ரஹ்மஹுல்லாவை குறித்து இங்கு சொல்லப்படும் செய்தி என்னவென்றால், இமாம் அவர்களிடத்திலே ஒரு நபர், ஒரு ஹுராசான் நாட்டை சார்ந்த ஒரு நபர் ஒரு கேள்வி ஒன்றை கேட்கிறார். என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, இமாம் அவர்களே, ஒரு நபர் ஒரு அடிமை பெண்ணை வைத்திருக்கிறார். அந்த பெண்ணிற்கு அவரே ஒழுக்கமும் மார்க்கம் எல்லாம் கற்றுக் கொடுத்து, அந்த பெண்ணை அவரே உரிமையிட்டு, அந்த பெண்ணை அவரே திருமணம் முடித்துக் கொள்ளுகிறார் என்றால் அவருக்கான விஷயம் என்ன என்று கேட்கிற பொழுது, இமாம் ஷாபி ரஹமஹுல்லா அந்த நபருக்கு ஹதீஸின் வழியாக பதில் கொடுக்கிறாங்க. என்ன ஹதீஸ் என்பதை நாம கிதாபுல தெளிவா பார்ப்போம். என்ன ஹதீஸ் என்றால், ஒரு நபர் ஒரு அடிமை பெண்ணை வைத்து அவளுக்கான ஒழுக்கமும் மார்க்கத்தை எல்லாம் சொல்லி கொடுத்து அவரே உரிமையிட்டு அவரே திருமணம் முடித்துக் கொள்வாரானால் அவருக்கு 2 கூலி உள்ளது என்கிற ஹதீஸை இமாம் ஷாபி ரஹமஹுல்லா அந்த நபருக்கு பதிலாக சொல்லுவாங்க. சொல்லிட்டு இமாம் ஷாபி ரஹமஹுல்லா சொல்லக்கூடிய வார்த்தை தான் நம்முடைய பாடத்திற்கான சான்று. என்னவென்றால், இமாம் ஷாபி ரஹமஹுல்லா சொல்வார்கள், இந்த ஹதீஸை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். எப்படி என்றால், எந்த ஒரு பகரமும் இல்லாம உங்களுக்கு நான் தரேன். ஆனா சில நபர்கள், சில பிரயாணிகள் ஒரு ஹதீஸிற்காக வேண்டி, நான் சொன்ன இந்த ஹதீஸை விடவும் லேசான ஒன்றிற்காக வேண்டி அவர்கள் மதீனா வரை பயணிப்பவர்களாக இருந்திருக்கிறாங்க. அது போன்ற சிரமங்கள் எல்லாம் இல்லாம உங்களுக்கு நான் இந்த ஹதீஸை எந்த ஒரு பகரமும் இல்லாம உங்களுக்கு நான் தரேன் அப்படின்னு இமாம் ஷாபி ரஹமஹுல்லா அங்கே அந்த நபரிடத்திலே பதிலை சொல்லிவிட்டு இந்த வார்த்தையையும் சேர்த்து சொல்லுவாங்க. அப்ப எந்த அளவிற்கு இமாம்கள், அந்த தாபிகள் ஹதீஸிற்கு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, அதற்கான முக்கியத்துவத்தை வழங்கி இருக்கிறாங்க என்பதை இமாம் ஷாபி ரஹமஹுல்லாவுடைய அந்த சொல்லின் மூலமாக நம்மால விளங்கி கொள்ள முடியும். அதே போன்று முசன்னிஃப் 2வதாக ஒரு தாபியுடைய செய்தியை பதிவு செய்வாங்க இந்த பாடத்துல. அந்த இமாம், அந்த தாபியுடைய பேர் என்னவென்றால் சயீத் இப்னுல் முஸய்யப் ரஹமஹுல்லா.
அவர்களும் ஹிஜ்ரி 15 பிறக்கிறார்கள். ஹிஜ்ரி 94 வஃபாத்தாகக்கூடிய ஆரம்ப காலத்து தாபியான அற்புதமான ஒரு இமாம், இமாம் சயீத் இப்னுல் முஸய்யிப் ரஹ்மஹுல்லா. அவர்களும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை முஸன்னிஃப் இங்க பதிவு செய்யறாங்க. என்னன்னா, அவங்க சொல்றாங்கன்னா, ஒரு ஹதீஸிற்காக வேண்டி பல நாட்கள், பல பகல், பல இரவுகளினுடைய தொலைதூரம் அளவிற்கு நான் பிரயாணிப்பவனாக இருக்கிறேன் அப்படின்னு இமாம் சயீத் இப்னுல் முஸய்யிப் ரஹ்மஹுல்லா அவர்களை குறித்து சொல்லுகிற வார்த்தையை முஸன்னிஃப் இங்க பதிவு செய்து தராங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த அளவிற்கு இமாம்கள் ஹதீஸிற்கு முக்கியத்துவத்தை அளித்திருக்கிறார்கள் என்பதை இந்த இரு தாபிகளுடைய அந்த சொற்களின் மூலமாக முஸன்னிஃப் நமக்கு பதிவு செய்து தராங்க. அதை தொடர்ந்து முஸன்னிஃப் இன்னொரு விஷயத்தையும் இறுதியாக சொல்வார்கள். இமாம்கள் இந்த ஹதீஸிற்கு அளித்த முக்கியத்துவத்தினுடைய எல்லை எப்படி இருந்ததுன்னா, உஸ்மான் ரதியுல்லாஹு அன்ஹு காலத்திலே மிகப்பெரிய ஒரு ஃபித்னா ஏற்பட்டது. அதற்கு முன்பாக சஹாபாக்களும் தாபிகளும் ஹதீஸிற்கு அளிக்கப்பட்ட முக்கியத்துவம் என்பது பாராட்டுக்குரியது. நம்மால் அந்த முயற்சிகளை நம்மால் மட்டுப்படுத்தி சொல்ல முடியாத அளவிற்கான பாராட்டுக்குரியது அந்த முக்கியத்துவங்கள். ஆனால் உஸ்மான் ரதியுல்லாஹு அன்ஹு காலத்திலே பிரச்சனைகள், ஃபித்னாக்கள் தலைவிரி தாடுகிறது சமூகத்திலே. ஹவாரிஜிகள் போன்ற குழப்பவாதிகளினுடைய அந்த ஃபித்னாக்கள் பரவுகிறது. அது போன்ற சமயங்களிலே பல்வேறு கூட்டங்களாக முஸ்லிம்கள் பிரிந்து போறாங்க. ஒவ்வொரு கூட்டத்திலேயும் ஒவ்வொரு விதமான மோசமான வரம்பு மீறக்கூடிய மக்கள் இருந்தாங்க. அந்த மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, தன்னுடைய இருப்பிடத்தையும் தன்னுடைய கொள்கையையும் வலுப்படுத்துவதற்காக இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை எல்லாம் ஹதீஸாக சித்தரித்து மக்கள் மத்தியில பரப்ப தொடங்குறாங்க. அதனால மக்கள் ஹதீஸ் எது, மக்பூலான அங்கீகரிக்கப்படக்கூடியதான ஹதீஸ் எது, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் எது, எது என்பதெல்லாம் மக்கள் விளங்க முடியாமல் திணறி நிற்கிற பொழுதுதான் இமாம்கள் அந்த ஹதீஸை மக்கள் விளங்கி கொள்ள வேண்டும். எது அங்கீகரிக்கப்பட்டது, எது இட்டுக்கட்டப்பட்டது என்று மக்கள் விளங்கி கொள்வதற்காக இமாம்கள் அற்புதமான, நுணுக்கமான, அழகான, எந்த சமூகத்திலும் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு உசூலை, அடிப்படை சட்டங்களை இந்த உம்மத்திற்கு வகுத்து கொடுக்கிறாங்க ஹதீஸை பிரித்தறிவதற்காக வேண்டி. அதன் மூலமாக மக்கள் எது அங்கீகரிக்கப்பட்ட ஹதீஸ், எது நிராகரிக்கப்பட வேண்டிய இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் என்பதை எல்லாம் மக்கள் பிரித்தறிந்து கொள்ளுகிறார்கள். இப்படியும் இமாம்கள் இந்த ஹதீஸிற்கு முக்கியத்துவத்தை அளித்திருக்கிறார்கள் என்பதை முஸன்னிஃப் இறுதியாக நமக்கு சொல்லி இந்த பாடத்தை முடித்து தருவார்கள். வாங்க நாம கிதாபிற்குள்ளால் சென்று அந்த வார்த்தைகளை வாசிக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பயுர்வா அனிஷ் ஷஅபியி ரஹிமஹுல்லாஹு தஆலா அன்னஹு ஹத்தஸ பிஹதீஸின் சும்ம கால லிமன் ஹத்தஸஹு. வயுர்வா அனிஷ் ஷஅபியி, இமாம் ஷஅபி ரஹ்மஹுல்லாவை குறித்தும் அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகிறது. என்னது? அன்னஹு, நிச்சயமாக அவர்கள், யாரு? இமாம் ஷஅபி ரஹ்மஹுல்லா அவர்கள் ஆகிறவர்கள், ஹத்தஸ அறிவித்தார்கள், பி ஹதீஸின் ஒரு ஹதீஸை. அப்போ ஒரு ஹதீஸை கொண்டு அறிவிக்கிறாங்க. யார்கிட்ட? ஒரு நபர்கிட்ட அறிவிக்கிறாங்க. அப்ப இங்க எந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க அப்படின்னா, அபு மூசல் அஷ்அரி ரதியுல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ். ஸஹீஹுல் புகாரியில் பதிவான ஹதீஸ், முஸ்லிம் ஷெரீஃபிலேயும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸு. அந்த ஹதீஸ் சலாசத்துன் லஹும் அஜ்ரானி என்று துவங்கக்கூடியதான ஹதீஸ். அதுல 3 நபர்களை குறித்து சொல்லுவாங்க. அந்த 3 நபர்களுக்கு 2 விதமான கூலி அப்படின்னு. அதிலே 3வதாக ஒரு வார்த்தையை பதிவு செய்யப்படும். என்னன்னா, வரஜுலுன் கானத்து இந்தஹு அமத்துன் ஃபஅத்தபஹா ஃபஅஹ்ஸன தஅதீபஹா வஅல்லமஹா ஃபஅஹ்ஸன தஅலீமஹா சும்ம அஅதகஹா ஃபதஸவ்வஜஹா ஃபலஹு அஜ்ரான். இதுதான் அவங்க 3வதாக சொல்லப்படும் வார்த்தை. ஏன்னா, ஒரு நபர் இருக்கிறார், அவரிடத்துல ஒரு அடிமை பெண் இருக்கிறாள். அந்த பெண்ணிற்கு நல்ல முறையில் ஒழுக்கம் கற்பித்து, நல்ல முறையிலே மார்க்கம் கற்பித்து, கல்வி ஞானம் போதித்து, அந்த நபர் அந்த அடிமை பெண்ணை பிறகு உரிமையிட்டு அவரே திருமணம் முடித்துக் கொள்ளுகிறார் அப்படின்னா, அந்த நபருக்கு 2 விதமான கூலி என்று முடியக்கூடியதான ஹதீஸ். அந்த ஹதீஸை தான் இங்கே ஷாபி இமாம் அவர்கள் அறிவித்து கொடுக்கிறார்கள். சும்ம பிறகு கால, இமாம் ஷாபி, காலுடைய ஃபாயிலார் இமாம்
ஷஅபி ரஹ்மஹுல்லா சொன்னார்கள், லிமன் ஒருவரிடத்தில், எந்த ஒருவர், ஹத்தஸஹு யாரிடத்தில், இந்த ஹூவுடைய லமீர் யாரு, மன், இந்த ஹத்தஸுடைய ஃபாயில் இமாம் ஷஅபி ரஹ்மஹுல்லா. அப்ப யாரிடத்தில் இமாம் ஷஅபி ரஹ்மஹுல்லா அறிவித்தார்களோ அந்த ஒருவரிடத்தில் இமாம் ஷாபி ரஹ்மஹுல்லா சொல்லுகிறார்கள். அப்ப ஹதீஸ் அறிவித்துட்டு அவங்க சொல்றாங்க, உஅத்தியன்ன கஹு பிகைரி ஷைஇன். உஅத்தியன்ன கஹு, இந்த ஹூடைய லமீர் யார், எதுனா ஹதீஸ். அதே போன்று இந்த காவுடைய முகாத்தபி யாரு, அந்த நபர், அறிவிக்கப்பட்ட அந்த நபர். அப்போ அந்த நபரை பார்த்து சொல்றாங்க, உஅத்தியன்ன கஹு, இந்த ஹதீஸை உங்களுக்கு நான் வழங்கி இருக்கிறேன். இன்னும் ஒரு சில ரிவாயத்துகள்ல அஅத்தைனா அப்படின்னு மாதியான ஃபிஅலை கொண்டே தெளிவாக வந்திருக்கு. அப்ப இந்த ஹதீஸை உங்களுக்கு நான் அறிவிக்கின்றேன், பிகைரி ஷைஇன், எந்த ஒரு காரியம் அல்லாததை கொண்டு. அப்போ இதற்கு இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கல்லானி ரஹ்மஹுல்லா விளக்கம் எழுதுறாங்க. என்ன காரணம்னா, இந்த அஅத்தை உஅத்தியன்னகஹு அப்படிங்கிற அந்த ஹதீஸ், இந்த வார்த்தை என்பது ஒரு நீண்ட ஒரு ஹதீஸினுடைய ஒரு துண்டு. ஸஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட நீண்ட ஒரு ஹதீஸினுடைய ஒரு துண்டு தான் இந்த வார்த்தை. அப்ப அதற்கு விளக்கம் எழுதும் பொழுது இமாம் அஸ்கல்லானி ரஹ்மஹுல்லா என்ன சொல்றாங்க இந்த வார்த்தைக்குன்னா, பிகைரி அஹ்தி மாலின் மின்க அலா ஜிஹத்தில் உஜ்ரதி. இந்த பிகைரி ஷையினுக்கு இமாம் கொடுக்கக்கூடிய விளக்கம், கூலி எனும் அடிப்படையில் உங்களிடமிருந்து எந்த ஒரு செல்வத்தையும் நான் எடுத்துக்கொள்ளாமல் என்று அர்த்தம் வைக்கணும். அப்ப எந்த ஒரு காரியமும் அல்லாததை கொண்டு அப்படின்னு என்ன அர்த்தம், எந்த ஒரு பொருளையும் கூலியாக உங்கள்ட்ட இருந்து நான் வாங்காம இந்த ஹதீஸை உங்களுக்கு நான் கொடுக்கின்றேன். ராக்கிபு ல யர்கபு, இங்க லீ என்று போடப்பட்டிருக்கு, நம்ம மாத்தி ல யர்கபு இலல் மதீனதி ஃபீமா தூனஹு. இந்த வாவ் என்பது ஜாயிதா, இந்த வாவ் என்பது அசலி, இந்த ஹம்சா என்பது ஜாயிதா, தூனஹு தான் வரும். அப்ப பாருங்க, வயின் கானர் ராகிபு, பயணி ஆகியிருந்தார், ல எர்கபு பயணிப்பவராக, இரல் மதீனத்தி மதீனாவின் பக்கம், ஃபீமா தூனஹு, இந்த ஹூடைய லமீர் இந்த ஹதீஸை பார்த்து நாம மீட்டிக்கொள்ள வேண்டும். அப்ப ஹதீஸிற்கும் கீழே உள்ளதான ஒன்றிலே, இந்த ஃபீக்கு நாம லாமுடைய அர்த்தம் கொடுக்கணும், இல்லத்தான் அர்த்தம், ஒன்றிற்காக. அப்ப இந்த ஹதீஸை விடவும் கீழே உள்ளதான ஒன்றிற்காக பிரயாணி மதீனாவின் பக்கமாக வாகனிப்பவராக ஆகியிருந்தார். இப்படிப்பட்ட நிலையில் இந்த வாவை நாம ஹாலியாவாகவும் அர்த்தம் வைக்கலாம். அப்போ இந்த வார்த்தைக்கு, இந்த ஃபீமா தூனஹுக்கு இமாம் இப்னு ஹஜர் நில் அஸ்கல்லானி ரஹ்மஹுல்லா என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, அதாவது ஃபீமா தூனஹு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபீமா ஹுவ அஹுவனு மின்ஹு, இந்த ஹதீஸை விடவும் சாதாரணமான ஒன்றிற்காக வேண்டி மதீனா வரை பயணிப்பவராக பயணி ஆகியிருந்தார். அப்படிப்பட்ட நிலையில் இந்த ஹதீஸை உனக்கு நான் கொடுக்கிறேன், எப்படி, பிகைரி ஷைஇன், எந்த ஒரு பகரமும் இல்லாமல். அப்படிதான் விளக்கம் கொடுத்த நாம, எந்த ஒரு கூலி என்ற அடிப்படையில எந்த ஒரு செல்வத்தையும் பகரமாக எடுக்காமல் உனக்கு இந்த ஹதீஸை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு இமாம் ஷாபி ரஹ்மஹுல்லா அந்த நபரை பார்த்து சொல்லுகிறார்கள். இந்த செய்திக்கான முழு விளக்கத்தை நாம ஆரம்பத்துல கொடுத்திருந்தோம். அப்ப இந்த ஷாபி இமாம் சொன்ன இந்த வார்த்தையை முஸன்னிஃப் இங்க பதிவு செய்யறதுக்கு என்ன காரணம்னா, இமாம் ஷாபி ரஹ்மஹுல்லா மிகப்பெரிய ஒரு தாபிஈ. அவர்களே சொல்லுகிறார்கள், ஹதீஸிற்காக வேண்டி பல்வேறு சிரமப்பட்டு பயணிப்பவர்களாக இமாம்களும் தாபிகளும் இருந்திருக்கிறாங்க. ஆனா எந்த ஒரு சிரமமும் இல்லாம உனக்கு இந்த ஹதீஸை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு இமாம் ஷாபி ரஹ்மஹுல்லாவுடைய அந்த வார்த்தையின் மூலமாக இமாம்கள் தாபிகள் ஹதீஸிற்கு அளித்த முக்கியத்துவத்தை இமாம் முஸன்னிஃப் அவர்கள் நமக்கு விளக்கி தருகிறார்கள். அதை தொடர்ந்து சொல்லுகிறார்கள் பாருங்க, வயகூலு சயீது இப்னுல் முஸய்யிபி, முஸய்யிப்னு நம்ம வாசிக்கலாம். சயீது இப்னுல் முஸய்யிப் ரஹ்மஹுல்லா சொல்லுகிறார்கள், என்ன சொல்றாங்க, சயீது இப்னுல் முஸய்யிப் ரஹ்மஹுல்லா, இன்னி நிச்சயமாக நானாகிறவன், ல உசாஃபிரு பிரயாணிப்பவனாக இருக்கிறேன், மசீரத்னா மசாஃபத் தொலை தூரம் என்ற அர்த்தம், அல் ஐயாம்னா பல பகல்கள், வல்லையாலினா பல இரவுகள். பல பகல்கள் இன்னும் பல இரவுகளினுடைய தொலைதூரத்திலே, அந்த தொலைதூரம் அளவிற்கு நான் பயணிப்பவனாக நான் இருக்கிறேன். எதற்காக, ஃபில் ஹதீஸில் வாஹிதி, ஒரு ஹதீஸினுடைய விஷயத்திலே. இந்த ஃபீக்கு நாம இல்லத்தர்த்தம் இருக்கலாம், ஒரு ஹதீஸிற்காக வேண்டி. அப்ப ஒரு ஹதீஸிற்காக வேண்டி பல பகல்கள்
பல இரவுகள் தொலைதூர அந்த தொலைதூரத்தில் நான் பயணிப்பவனாக இருக்கிறேன் அப்படின்னு சயீத் இப்னுல் முஸய்யிப் ரஹ்மஹுல்லாஹ் தங்களை தாங்களே குறித்து சொல்லிக் கொள்கிறார்கள் அந்த தாபிஈ. அப்ப இதையும் முஸன்னிஃப் பதிவு செய்வதற்கு என்ன காரணம்னா, தாபிஈகள் ஹதீஸிற்கு அளித்த முக்கியத்துவத்தை இங்கே முஸன்னிஃப் அவர்கள் இந்த வார்த்தையின் மூலமாக, சயீத் இப்னுல் முஸய்யிப் ரஹ்மஹுல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு விளக்கி தருகிறார்கள். இப்போ அதை தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க. கானதாலிக ஷஅன ஸ்வஹாபதி வத்தாபிஈன ஃபில் இஹ்திமாமி பிஹதீஸி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம வல் இனாயத்தி பிஹி. கானதாலிக அது ஆகியிருந்தது. எது இந்த தாலிக்கவுடைய முஷாரி இலைஹி, எது மேல் சொல்லப்பட்ட செய்தி, மதுக்கூர் அப்படி அர்த்தம் கொடுக்கணும். சஹாபாக்களும் தாபிகளும் எப்படி ஹதீஸிற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அப்படிங்கிற அதை குறித்து சொல்லப்பட்டதான செய்தி. அப்ப மதுக்கூர் மேல் சொல்லப்பட்டது ஆகியிருந்தது. ஷஅன ஸஹாபதி வத்தாபிஈன சஹாபாக்களினுடைய இன்னும் தாபிகளினுடைய நிலையாக ஆகியிருந்தது. எது விஷயத்தில் உண்டான நிலை? ஃபில் இஹ்திமாமி பிஹதீஸி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதராம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஹதீஸை கொண்டு உள்ள அந்த முக்கியத்துவத்தின் விஷயத்திலே சஹாபாக்கள் இன்னும் தாபிகளினுடைய நிலையாக ஆகியிருந்தது. இன்னும் பல் இனாயத்தி பிஹி, இந்த அல் இனாயத்து என்பதை நாம இஹ்திமாம்ல ஆத்திஃபு செய்யணும். பிஹி உடைய மர்ஜிஇ இந்த ஹதீஸ் என்பது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஹதீஸை கொண்டு உள்ள முக்கியத்துவத்தின் விஷயத்திலும் இந்த இனாயத்திற்கும் இஹ்திமாமுக்கும் ஒரே பொருள் தான். நாம தமிழிலே ஒரு வித்தியாசத்தை கவனம் செலுத்துவது என்று நாம வித்தியாசப்படுத்தலாம். அப்ப ஹதீஸை கொண்டு கவனம் செலுத்துவதிலேயும் ஹதீஸை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸை கொண்டு முக்கியத்துவப்படுத்தும் விஷயத்திலேயும் சஹாபாக்கள் தாபீன்களுடைய நிலையாக ஆகியிருந்தது. ஹத்தா நஷிபத்தில் ஃபித்னது ஃபி அஹ்தி உஸ்மான ரலியல்லாஹு அன்ஹு. இங்க நஷிபத்துடைய ஃபாயில் இது. அப்போ அல் ஃபித்னது என்பதுதான் சரி. கஸ்ரு வந்திருக்கிறது. இது நுசுஹா பிழையாக இருக்கலாம். இங்க லம்மத்தை கொண்டு ரஃபா என்பதுதான் சரியான ஒன்று. அப்போ ஹத்தா நஷிபத்தில் ஃபித்னது, இன்னும் ஃபித்னா கிளம்பியது. ஃபித்னானா குழப்பம். நஷிபத் அப்படிங்கிற வார்த்தைக்கு லுகத்து கிதாபுகள்ல நமக்கு அர்த்தங்கள் சொல்லி தருவாங்க. சாரத் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு, கிளம்பியது. அதே மாதிரி பரவியதுங்கிற அர்த்தமும் இருக்கு, இன்தஷர என்ற அர்த்தம் எல்லாம் கூட இருக்கு. அப்போ குழப்பம் பரவியது. ஃபி அஹ்தி உஸ்மான ரதியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு, ரதியல்லாஹுன துஆ, அவர்களை தொட்டு அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாகங்கிற துஆ. அப்ப உஸ்மான் ரதியல்லாஹுடைய காலத்தில் ஃபித்னா பரவியது, இன்னும் ஃபித்னா பரவியது. அப்போ என்ன ஃபித்னாவை குறித்து சொல்றாங்க இங்க? நம்ம முன்பே குறிப்பிட்டிருந்தோம், ஹவாரிஜிகளினுடைய அந்த துவக்கம் உஸ்மான் ரதியல்லாஹு காலத்துலதான் இருக்குது. அவங்க அந்த குழப்பவாதிகளினுடைய அந்த அந்த கூட்டத்துடைய துவக்கம் என்பது இவங்க காலத்துலதான். இவங்களுடைய ஹிலாஃபத்தினுடைய, இவங்க ஆட்சியாக இஸ்லாமிய நாட்டினுடைய ஹலீஃபாவாக அமீருல் முஃமினீனாக இவங்க இருக்கிற பொழுதுதான் அந்த ஹவாரிஜிகள் உருவெடுக்கிறாங்க. அவர்களுடைய ஃபித்னாவினுடைய ஒரு வெளிப்பாடு தான் உஸ்மான் ரதியுல்லாஹு கொல்லப்பட்டதாக கூட நமக்கு வரலாறுகள் நமக்கு சொல்லித்தரும். அந்த ஃபித்னாவை தான் இங்க முஸன்னிஃபு குறிப்பிடுறாங்க. அப்ப உஸ்மான் ரதியுல்லாஹுடைய காலத்திலே ஃபித்னா கிளம்பியது. வஷாஅத்தில் ஃபௌலா, அல் ஃபௌலா அப்படின்னாலும் குழப்பம் தான் அர்த்தம். இந்த ஃபித்னாவுக்கும் குழப்பம் தான் அர்த்தம். அப்போ குழப்பம் இன்னும் பரவியது. வல் தொரபத்தில் உமூரு ஃபித் தௌலத்தி, வல் தொரபத்னா தரத்ததத் அப்படி அர்த்தம் போடுறாங்க. தடுமாற்றம் கண்டது, தடுமாறியது. அல் உமூரு காரியங்கள் இன்னும் தடுமாறியது. எங்கே? ஃபித் தௌலத்தி அந்த தேசத்தில். எந்த தேசத்துல? உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த தேசத்தில், அதாவது இஸ்லாமிய அந்த தேசத்திலே காரியங்கள் தடுமாறியது. ஒன் கசமல் முஸ்லிமூன இலா தவாஇஃப, முஸ்லிம்கள் இன்னும் பிரிந்தார்கள். எதன் பக்கமாக? இலா தவாஇஃப, பல கூட்டங்களின் பக்கமாக, பல அணிகளின் பக்கமாக பிரிந்தார்கள். வ இன்னும் வவுஜித ஃபி குல்லி தாஇஃபத்தின் ஜமாஅத்தும் மினல் குலாத்தி வல் முத்தஅஸ்ஸிபீன, வ உஜித இன்னும் பெற்றுக்கொள்ளப்பட்டார்கள். ஃபி குல்லி தாஇஃபத்தின் ஒவ்வொரு கூட்டத்திடத்திலும்
பெற்றுக்கொள்ளப்பட்டார்கள். ஜமாஅத்துன் ஒரு கூட்டம். எப்படிப்பட்ட கூட்டம்? மினல் குலாத்தி. அல் குலாத் அப்படின்னா வழிகெட்டவர்கள் அப்படி அர்த்தம் இருக்கு. அப்ப வழிகெட்டவர்களிலிருந்து உண்டான ஒரு கூட்டம் பெற்றுக்கொள்ளப்பட்டது. இன்னும் பல் முத்தாசிபீன பிடிவாதக்காரர்களிலிருந்து உண்டான ஒரு கூட்டமும் பெற்றுக்கொள்ளப்பட்டது. அப்ப அல் குலாத்னா வழிகெட்டவர்கள், அல் முத்தாசிபீன்னா பிடிவாதக்காரர்கள் அர்த்தம். ஏன் நம்ம முத்தாசிபீனுக்கு இந்த அர்த்தம் கொடுக்கிறோம் அப்படின்னா, இந்த முத்தாசிபீன்ங்கிறது தாசுபுங்கிற மஸ்தர்ல இருந்து வந்தது. தாசுபுக்கு லுகத்து கிதாபுகள் அர்த்தம் போடுவாங்க. ஒரு காரியத்தை ஒரு வாதிடுவார், அது தவறுன்னு தெரிந்த பிறகு அதுல இருந்து பின்வாங்காம வாதிடுவார். அந்த ஒரு செயலுக்கு பேர் தான் தாசுபு என்று நமக்கு சொல்லி தருவாங்க. அதிலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை அப்படிங்கிறதுனால அதை சுருக்கமாக நாம பிடிவாதக்காரர்கள் அதுக்கு நம்ம அர்த்தம் கொடுத்திருக்கிறோம். அப்ப வழிகெட்டவர்களிலிருந்தும் பிடிவாதக்காரர்களிலிருந்தும் உண்டான ஒரு கூட்டம் ஒவ்வொரு அணியிடத்திலும் ஒவ்வொரு அணியிலேயும் பெற்றுக்கொள்ளப்பட்டது. காமு அவர்கள் நின்றார்கள். யார்? அந்த பிடிவாதக்காரர்களான அந்த வழிகெட்ட அந்த மக்கள் நின்றார்கள். எதை கொண்டு நின்றார்கள்? பி வல்இ அஹாதீஸ ஹதீஸுகளை வைப்பது கொண்டு. பொதுவா வல்அக்கு வைப்பதுன்னு அர்த்தம் இருந்தாலும் ஹதீஸ் எனும் அந்த வார்த்தையோடு வல்அ சேரும் பொழுது இட்டுக்கட்டுதல் அர்த்தம் கொடுப்பாங்க லுகத்து கிதாபுகள்ல. அப்போ ஹதீஸுகளை இட்டுக்கட்டுவது கொண்டு அந்த மக்கள் நின்றார்கள். எப்படிப்பட்டதான ஹதீஸுகள் அது? யு ஐயிதூன பிஹா, இந்த ஹாவுடைய இருந்த ஹாதீஸ், ஹதீஸுகளை கொண்டு அந்த மக்கள் வலுப்படுத்தி கொள்வார்கள். எதை? மௌகிஃபஹும் தங்களுடைய இடத்தை, ஹும்முடைய லமீர் இந்த காமுடைய ஃபாயிலான, இன்னும் யு ஐயிதூன உடைய ஃபாயிலான இந்த குலாத்து முத்தாசிபீன்கள், அந்த பிடிவாதக்கார அந்த கும்பல். அப்போ அந்த மக்கள் தங்களுடைய இடத்தை எந்த ஹதீஸுகளை கொண்டு வலுப்படுத்தி கொள்வார்களோ அப்படிப்பட்டதான ஹதீஸுகளை இட்டுக்கட்டுவது கொண்டு அந்த மக்கள் நின்றார்கள், அதாவது தயாரானார்கள். வகான மின் ஜராஇ தாலிக, வகான ஆனது, மின் ஜராஇ தாலிக. ஜரா அப்படின்னா அஜில்னு அர்த்தம், அதாவது இந்த காரணமாக சொல்லுவோமா இல்லையா, அந்த அர்த்தம். அப்ப அதனுடைய காரணத்தில் இருந்தும் ஆனது. எதன் காரணமாக? இந்த மாதிரி தங்களுடைய இடத்தை எனது தக்க வைப்பதற்காக, வலுப்படுத்துவதற்காக இட்டுக்கட்டுப்பட்ட பல ஹதீசுகளை எல்லாம் உருவாக்க மக்கள் துவங்கினார்களா இல்லையா? அதன் காரணத்தினால் ஆனது. இந்த தாலிக்கவுடைய முஷாரி இலைஹி நாம் எங்க எடுக்கணும்னா இந்த வலாவுக்கு கொண்டு போகணும், அந்த இட்டுக்கட்டுதல் அப்படிங்கிற அந்த அர்த்தத்திற்கு. அதனுடைய காரணத்தினால் ஆனது. என்ன ஆனது? கானவுடைய இஸ்மியது அன் நுசிப இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம, அல்லாஹுடைய தூதராம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கம் சேர்க்கப்படுதல் ஆனது. என்ன சேர்க்கப்படுதல்? ஆலாஃபுல் அஹாதீசி, பல ஹதீசுகள், அதாவது ஆலாஃபுல் அஹாதீஸ்னா ஆயிரக்கணக்கான ஹதீசுகளை சேர்க்கப்படுதல் என்பது ஆனது. அல்லத்தி எப்படிப்பட்டதான ஹதீசுகள்? லம் நுஸ்திர் அன்ஹு அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்க நம்ம அன்ஹா என்று போட்டால் பொருத்தமா இருக்கும், நுசுஹா பிழையாக இருக்கலாம். அப்ப லம் நுஸ்திர் அன்ஹா என்பதுதான் சரியாக இருக்கும். ஏன்னா அல்லத்தி அப்படிங்கிற அந்த மௌசூலினுடைய ஜும்லா சிலா அப்படிங்கும் பொழுது அந்த மௌசூலை பார்த்து மீளக்கூடிய லமீர் இங்க வேணும். அப்ப அது அன்ஹா என்பதுதான் இங்க பொருத்தமா இருக்கும். அப்ப அல்லத் எப்படிப்பட்டதான ஹதீசுகள்? லம் நுஸ்திர் அன்ஹா, எந்த ஹதீசுகளை குறித்தும் நாம் தரிபடுத்தவில்லையோ அப்படிப்பட்டதான ஆயிரக்கணக்கான ஹதீசுகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் பக்கம் சேர்க்கப்படுதல் என்பது ஆனது. இங்க நாம லம் நுஸ்திர் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஏன் தரிபடுத்தவில்லை, நாம் தரிபடுத்தவில்லை அப்படிங்கிற அர்த்தம் கொடுத்தோம் அப்படின்னா, பொதுவா லுகத்து கிதாபுகள்ல ஸ்வதர அப்படிங்கிற அந்த ஃபிஅலுக்கு தகர்ரர அப்படிங்கிற அர்த்தம் போடுறாங்க. பதிவு செய்தல் அப்படிங்கிற அர்த்தம். தரிபடுதல் அப்படிங்கிற அர்த்தம். பதிவு செய்தல் அல்ல, தரிபடுதல் அப்படிங்கிற அர்த்தம். அப்ப நாம லம் நுஸ்திர் அப்படின்னு சுலாசி மசீதி ஃபீஹியாக நாம இந்த ஃபிஅலை வாசிக்கும் பொழுது அர்த்தமும் சுலாசி மசீதி ஃபீஹி மானாவாக மாறும். அப்ப எப்படி அர்த்தம் வரும்? பதிவு தரிபடுதல் அப்படின்னு இருந்த அர்த்தம் தரிபடுத்துதல் ஆகும். அதனாலதான் நாம இங்க நாம் தரிபடுத்தவில்லை அப்படிங்கிற அர்த்தத்தை இங்க நாம கொடுத்தோம். அப்போ இப்ப புரியுதா? நம்ம லம் நுஸ்திர் அப்படிங்கிறதுக்கு நாம ஏன் நாம் தரிபடுத்தவில்லை அப்படின்னு அர்த்தம் கொடுத்தோம்னு. இப்ப அர்த்தம் பாருங்க. இப்ப எந்த ஹதீசுகளை குறித்தும் நாம் தரிபடுத்தி வைக்கவில்லையோ
அப்படிப்பட்டதான் ஆயிரக்கணக்கான ஹதீஸுகளை சேர்க்கப்படுதல் என்பது ஆனது. என்ன சொல்ல வராங்கன்னா, இதுவரை நாம தரிபடுத்தி வைக்காத, பதிவு செய்யாத, புதியதாக ஆயிரக்கணக்கான பொய்யான ஹதீஸுகளை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பக்கம் சேர்க்கப்படுதல் என்பது ஆகிவிட்டது. எதனால? இது போன்ற மக்கள் தங்களுடைய இடத்தை வலுப்படுத்துவதற்காக வேண்டி சில பொய்யான ஹதீஸுகளை இட்டுக்கட்ட துவங்கியதன் விளைவு இப்படிப்பட்ட நிலையாக ஆகிவிட்டது. இப்போ அதை தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க. ஃபலம்மா ஹதஅத்தில் ஃபித்னது, ஃபித்னா குழப்பம் அமைதியான பொழுது, வநதரல் முஸ்லிமூன ஃபில் ஹதீஸி, முஸ்லிம்கள் சிந்தித்த பொழுது, நதருக்கு பார்த்தார் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கிற மாதிரி சிந்தித்தார் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு, ஆய்வு செய்தாருங்கிற அர்த்தம் இருக்கு. எதை வேணா நம்ம வைக்கலாம். முஸ்லிம்கள் சிந்தித்த பொழுது, ஃபில் ஹதீஸி அந்த ஹதீஸில், எந்த ஹதீஸில்? அல் ஹதீசுன் நபவி, நம்ம மேல குறிப்பிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சார்ந்த அந்த ஹதீஸிலே முஸ்லிம்கள் சிந்தித்த பொழுது, வஜதூஹு, இந்த வஜது உடைய ஃபாயில் அது லமீர். அந்த லமீர் எதை பார்த்து மீளுதுன்னா இந்த அல் முஸ்லிமூன் என்பதை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கும். இந்த வஜது மட்டுமல்ல, அடுத்து வரக்கூடிய அகது ஆகட்டும், அதே போன்ற காமு ஆகட்டும், இது போன்ற இந்த ஃபிஅல்கள் எல்லாமே என்னது? லமீர் ஃபாயிலாக இருந்தாலும் அந்த லமீர் எதை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கும்னா இந்த அல் முஸ்லிமூன் என்பதை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கின்றது. அந்த முஸ்லிம்கள் பெற்றுக்கொண்டார்கள் இந்த ஹதீஸை பெற்றுக்கொண்டார்கள். எப்படி பெற்றுக்கொண்டார்கள்? கதிஹ்தலத பில் மௌதுஆத்தி, கதிஹ்தலத திட்டமாக கலந்து விட்டதாக. இஹ்தலத்தவுடைய ஃபாயில் அது இந்த ஹதீஸ். அந்த ஹதீஸை பெற்றுக்கொண்டார்கள். எப்படி பெற்றுக்கொண்டார்கள்? கதிஹ்தலத பில் மௌதுஆத்தி, இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை கொண்டு அந்த ஹதீஸ் கலந்து விட்டதாக அந்த ஹதீஸை பெற்றுக்கொண்டார்கள். இப்ப ஹதீஸை பார்க்கிறாங்க, இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளால் ஹதீஸும் அந்த மௌதுவான செய்திகளும் அப்படியே கலந்து கிடக்குது. எனவே அந்த மக்கள் துவங்கினார்கள். எது விஷயத்திலே துவங்கினார்கள்? ஃபி தன்கியத்திஹி மின்ஹா, இந்த ஹீ உடைய லமீர் இந்த ஹதீஸ், மின்ஹா ஹா உடைய லமீர் இந்த மௌதுஆத். அப்ப அந்த இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை விட்டும் ஹதீஸை பரிசுத்தமாக்கும் விஷயத்திலே துவங்கினார்கள். காமு, இன்னும் அந்த மக்கள் நின்றார்கள். அகது உடைய ஃபாயிலும் காமு உடைய ஃபாயிலும் யார்? இந்த முஸ்லிம்கள். அப்ப அந்த மக்கள் முஸ்லிம்கள் என்னது? நின்றார்கள். எதை கொண்டு? பி தம்யீஸில் ஹதீஸில் மக்பூலி மின் கைரிஹி, ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதான ஹதீஸை பிரித்து காட்டுவது கொண்டு நின்றார்கள். எதை விட்டும் பிரித்து காட்டுவது? மின் கைரிஹி, இந்த ஹீவுடைய தமீர் இந்த மக்பூல். அப்ப மக்பூல் அல்லாத, ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது அல்லாதவையை விட்டும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதான ஹதீஸை பிரித்து காட்டுவது கொண்டு அந்த மக்கள் நின்றார்கள், அதாவது தயாரானார்கள். ஹதீஸினுடைய அறிஞர்கள் வைத்தார்கள். லிதாலிக, அதற்காக, எதற்காக? இந்த தம்யீஸிற்காக, அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸை அது அல்லாதவையை விட்டும் பிரித்து காட்டுவதற்காக வேண்டி ஹதீஸினுடைய அறிஞர்கள் வைத்தார்கள். எதை வைத்தார்கள்? அதக்கல் கவாஇதி வல் உசூலி, அதக்குனா மிக நுணுக்கமான, அல் கவாஇதுனா சட்டங்கள், உசூல்னா அடிப்படைகள். அப்போ நுணுக்கமான சட்டங்களையும் அடிப்படைகளையும் வைத்தார்கள். எது விஷயத்திலே? ஃபி தஹகீகில் அஹ்பாரி, அஹ்பார்னா செய்திகள், அதாவது ஹதீஸுகள், அந்த ஹதீஸுகளை உறுதிப்படுத்தும் விஷயத்திலே. வ தம்ஹீஸிஹா, இந்த ஹாவுடைய லமீர் இந்த அல் அஹ்பார். அப்ப ஹதீஸுகளை பரிசுத்தமாக்கும் விஷயத்திலே நுணுக்கமான சட்டங்களையும் அடிப்படைகளையும் அந்த ஹதீஸினுடைய அறிஞர்கள் வைத்தார்கள். அல் அஹ்பார் அப்படின்னா நம்ம விளங்கணும், ஹபர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை ஹதீஸின் அர்த்தத்துக்கு புழங்கும் பலமே உண்டு. நிறைய கிதாபுகள் நாம் பார்க்கலாம். அதனாலதான் நாம அஹ்பார் அப்படிங்கிறதுக்கு ஹதீஸுகள் அர்த்தம் கொடுக்கிறோம். நிறைய ஃபிக்ஹ் கிதாபுகள் போன்ற பல கிதாபுகள்ல பார்த்தாலும் ஹபர் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி ஹதீஸை நாடுவாங்க. செய்தின்னு அர்த்தம் இருந்தாலும் ஹபர் என்னும் வார்த்தைக்கு ஹதீஸுங்கிற அர்த்தம் இருக்கு. அதனாலதான் நாம இங்க அல் அஹ்பாருக்கு நாம ஹதீஸுகள்னு அர்த்தம் கொடுத்திருக்கிறோம். எப்படிப்பட்டதான சட்டங்கள் தெரியுமா? அது மிம்மா லம் யுரஃப் இந்த உம்மத்தின் மினல் உமமி, சமுதாயங்களிலிருந்தும்
எந்த சமூகத்திடத்திலும் அறியப்படாததிலிருந்து உண்டான நுணுக்கமான சட்டங்களையும் அடிப்படைகளையும் வைத்தார்கள். என்ன சொல்றாங்கன்னா, அந்த உலமாக்கள் வைத்தது மாதிரி ஒரு சட்டம் எந்த சமூகத்திலையும் வைத்ததாக நாம் அறியப்படல. அப்படிப்பட்டதான ஒரு நுணுக்கமான அற்புதமான சட்டத்தை ஹதீஸின் உலமாக்கள் வைத்தார்கள் அப்படிங்கிற செய்தியை இந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு சொல்லித்தராங்க. இந்த லம் வந்திருக்கு, லம் யுரஃப் என்பதுதான் பொருத்தம். ஏன்னா லம் என்பது முதாரியான ஃபெயலுக்கு ஜஸ்மு செய்யக்கூடிய ஹர்ஃபுகளில் ஒன்று. அப்ப யுரஃப் என்பதுதான் சரி, நுசுஹா பிழையாக இருக்கலாம். அப்போ சமுதாயங்களிலிருந்தும் எந்த சமூகத்திடத்திலும் இதுவரை அறியப்படாததிலிருந்தும் உண்டான நுணுக்கமான சட்டங்களை வைத்தார்கள். அப்போ நம்முடைய முசன்னிஃப் அவர்கள் இந்த செய்தியை இங்க பதிவு செய்வதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னா, பொதுவாகவே ஒரு பொருளை வாங்குவதிலும் தேடுவதிலும் நமக்கு எப்படி ஆர்வமும் முக்கியத்துவமும் நமக்கு இருக்குமோ, அதை விட முக்கியத்துவம் நம்ம எதுல காட்டணும் அப்படின்னா, நாம் பெற்ற தேடிய அந்த பொருள் நம்மிடத்தில் பாதுகாப்பாக இருக்கணும். அதனோடு மோசமானவைகள் கலந்துரக்கூடாது. அது பரிசுத்தமா நம்ம கையில இருக்கணும் என்கிற விஷயத்தில் நாம் முக்கியத்துவம் காட்டுவோம். நம்ம ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னா, அது நல்ல பொருளா இருக்கும். அதை வாங்குவதில் எப்படி முக்கியத்துவம் காட்டுறோமோ, அது நம்மிடத்தில் பாதுகாப்பாக இருக்கணுங்கிறத நாம் அதை விட முக்கியத்துவம் காட்டணும். அதே போன்றுதான் நம்முடைய இமாம் பெருமக்கள், தாபிகள் எப்படி இந்த ஹதீஸை பெறுவதிலும் தேடுவதிலும் எந்த அளவிற்கு ஆர்வத்தோடு முக்கியத்துவம் செலுத்தி இருந்தார்களோ, அதே போன்றுதான் அந்த பெற்ற அந்த கிடைத்த ஹதீஸுகளுக்கு ஒரு பாதிப்புன்னு ஒரு ஏற்படுகிற பொழுது, அதனோடு பொய்யான செய்திகள் கலக்குகிறதுங்கிற ஒரு செய்தியை அவர்கள் பார்க்கிற பொழுது, அந்த ஹதீஸை பாதுகாப்பதற்காக அவங்க ஒரு அற்புதமான சட்டத்தையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. இதுவும் ஹதீஸில் கழிக்கக்கூடிய முக்கியத்துவத்தில் ஒன்று என்பதை நமக்கு விளக்கும் முகமாக தான் நம்முடைய முசன்னிஃப் அவர்கள் இந்த செய்தியை நமக்கு அற்புதமான முறையில சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த பாடம் இமாம் ஷாபி, அதே போன்று இமாம் சயீத் ரஹிமஹும் அல்லாஹ் இருவர்களை குறித்ததான ஒரு செய்தியையும் நமக்கு சொல்லி, அதை தொடர்ந்து ஹதீஸிற்கு ஏற்பட்ட அந்த நிலை, அதை இமாம்கள் எப்படி அற்புதமான முறையிலே அதற்கான சட்ட திட்டங்களை வகுத்து அதை பாதுகாத்தார்கள், அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்ற செய்தியும் நமக்கு முசன்னிஃப் அவர்கள் அற்புதமான முறையிலே இந்த பாடத்துல நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய பாடம் இதனோடு நிறைவு பெறுகிறது. ஹதீஸிற்கு அளிக்கப்பட்ட முக்கியத்துவத்தை குறித்து நாம் அற்புதமான முறையிலே விளங்கி இருக்கிறோம். இனி தொடர்ந்து வரக்கூடிய பாடங்களை அடுத்தடுத்த பாடங்களில் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹு தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.